கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து பிச்சை கேட்கும்படியாக தேவாலயத்தின் முன்னாலே அலங்கார வாசலண்டையிலே வைத்திருந்தார்கள். தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு அவர்களிடத்திலே பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்திலே ஏதாவது கிடைக்கும் என்று எட்டி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள்ளே சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தொடர்ந்து அங்கே பேதுரு தன்னுடைய 2வது செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பகிர்ந்து கொண்டார். இதன் விளைவாகவே ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்திலே வந்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிப்பதை பார்த்து கோபம் கொண்டார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இந்த மனம் திரும்புதல் பேதுருவின் செய்தியை தொடர்ந்து அங்கே சாலமோன் மண்டபத்திலே நடைபெறுகிறது. ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்றால் பெண்களும் சிறுவர்களும் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். பேதுருவை நாம் எளிதிலே குறை கூற முடியாது. அவருடைய செயலை பார்க்கும் பொழுது அவரை நேசிக்காமல் இருக்க முடியாது. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். இங்கே மனம் திரும்பிய மக்கள் உண்மையான இருதயத்தோடு மனம் திரும்பியவர்கள். அப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் எண்ணிக்கை அந்த நாளுக்கு பிறகு வேறு எந்த நாளிலேயும் நடைபெறவில்லை. உலகம் இருக்கும் வரைக்கும் மற்றொரு நாள் அப்படி இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி. கவனித்தீர்களா? இந்த கூட்டத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். மிகவும் தந்திரமான மனிதர்கள். அன்னாவும் காய்பாவும் பின்னணியத்திலே செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் இவர்கள் 2 பேருமே காரணம். வசனம் 7 பாருங்கள். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இங்கே செனகரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரும் யோவானும் கொண்டு வரப்பட்டு எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தார்கள் என்று கேட்கப்படுகிறார்கள். காரணம், பிறவி சப்பானியாயிருந்தவன் பூரண சுகம் பெற்றிருக்கிறான். பேதுரு தனது 2வது செய்தியையும் கொடுத்திருந்தார். வசனம் 8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. கவனித்தீர்களா? பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்று வாசிக்கிறோம். இந்த முறை பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறவில்லை. அந்த காரியம் ஏற்கனவே செய்யப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். எனக்கும் உங்களுக்குமே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தேவை. இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கருத்தாய் இதை நாம் தேட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்திற்காக இப்பொழுது நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. பெந்தேகோஸ்தே நாள் வரை அவர்கள் அவ்வாறு காத்திருக்க வேண்டியது இருந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு திருச்சபையின் ஒரு அங்கமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பும் நிமிடத்திலேயே அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அவரால் வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருப்போம். பரிபூர்ணமாய் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே வாழ்க்கை நடத்துவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும்
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. மிக அருமையாக பேதுரு இந்த ஜனங்களிடத்திலே இப்பொழுது பேசுகிறார். இதற்கு முன் பேதுரு வாயை திறக்கும் பொழுதெல்லாம் பதஷ்டப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது பேசினார். ஆனால் இப்பொழுது அவருடைய கால்களிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுக்கப்பட்டவராக எந்த நேரத்திலேயும் தெளிவாக சுசேஷத்தை சொல்ல ஆயத்தமானவராய் இருக்கிறார். பரிசுத்தாவின் நிறைவோடு கூட சரியான காரியத்தை பேசுகிறார். வசனம் 11 பாருங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 காரியங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். முதலாவதாக, அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவே மூலைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று மத்தேயு 16:18 கூறியிருக்கிறார். இந்த கல் என்று சொல்லும் பொழுது அதுதான் கிறிஸ்துவாகிய கன்மலை. இப்பொழுது அவரே மூலைக்கு தலைக்கல்லானார் என்று பேதுரு கூறுகிறார். ஆம், திருச்சபையின் அஸ்திவாரம் கிறிஸ்துவே. எப்படி இவர் மூலைக்கு தலைக்கல்லானார்? உயிர்த்தெழுதலின் மூலமாகவே அவர் மூலைக்கு தலைக்கல்லானார். இப்பொழுது கவனித்தீர்களா? இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே பிரதானமான செய்தியாய் இருக்கிறது. கவனியுங்கள், வசனம் 12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்த சம்பவத்துக்கு சற்றே வாருங்கள். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆம், அவர்தான் இரட்சகர். அதுவே ஆரம்பம் முதல் அவருடைய பெயராய் இருந்தது. நீங்கள் அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பெயரிலும் அவருடைய செயலிலும் உள்ள எல்லா காரியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பேதுரு இதை மிக தெளிவாக சொல்கிறார். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அவரண்டை செல்லும் பொழுது ரட்சிப்பிற்காகவே அவரண்டை செல்ல வேண்டும். இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கும்படியாக வேறு எந்த நாமமும் இல்லை. நியாயப்பிரமாணம் உங்களை ரட்சிக்க முடியாது. எந்த சமய பழக்க வழக்கமும் உங்களை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை ரட்சிக்க முடியும். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து ஒருவராலேயே நமக்கு ரட்சிப்பு. எந்த ஒரு மனிதனும் எப்பொழுது அவரண்டை விசுவாசத்தோடு வருகிறானோ அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். எனவே ரட்சிப்பிற்காக இந்த உலகத்திலே வேறு எங்கும் நாம் திரும்ப தேவையில்லை. அருமையானவர்களே, உங்களை சுற்றி உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திட்டவட்டமான ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமமே. சிலர் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒருவருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்களா? இல்லை. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. மிக தெளிவாக அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுவே உங்கள் ரட்சிப்பிற்கான நிச்சயம். இங்கே மகத்துவமான ஒரு செய்தியை பேதுரு கொடுக்கிறார். மிக அருமையான முடிவுரை அது. கவனியுங்கள், அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கவனித்தீர்களா? பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். இவர்கள் எந்த வேத சாஸ்திர கல்லூரிக்கும் செல்லாதவர்கள். ஆனால் இந்த செனகரிப் சங்கத்தினர் இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்களும் நாம் இயேசுவோடு இருப்பவர்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றவர்களாக இருப்போம் என்றால் அது எத்தனை சிறந்தது இல்லையா? நம்மோடு பழகுகிறவர்கள், நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் இவன் இயேசுவோடு இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:14-15. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இவர்கள் பேதுருவின் வார்த்தையினாலே அசைக்கப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, அவர்கள் அசைக்கப்படவில்லை. வசனம் 16 கவனியுங்கள். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது.
அந்த சதுசேயர்களும் ஒரு அற்புதம் நடந்தது என்பதை மறுக்கிறார்கள். அப்படி கண்ணெதிரே அற்புதத்தை கண்டும் அற்புதத்தை மறுக்கிறவர்கள் உண்டு என்றால், இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் வாழுகிற எத்தனை பேர் அற்புதங்களை மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அன்று அந்த இடத்துல இருந்திருப்பீர்கள் என்றால் நடந்த அற்புதத்தை உங்களால் மறுக்க முடியாது. இன்றைக்கும் சிலர் நாங்கள் ஒரு அற்புதத்தை கண்டால் விசுவாசிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அப்படிப்பட்ட கூட்டம் அவரை விசுவாசிக்கப் போவதில்லை. அன்று அந்த நாளிலே இருந்த மக்களுடைய இருதயமே இன்றைக்கும் மக்களிலே இருக்கிறது. அங்கே பிரச்சனை மனதளவிலான பிரச்சனை அல்ல. பிரச்சனை அவர்களுடைய விருப்பத்திலே தான் இருக்கிறது, அவருடைய இருதயத்திலே தான் இருக்கிறது. ஏனென்றால் துன்மார்க்கமான ஒரு இருதயம் அவருடைய இருதயம். அவிசுவாசத்திற்கு காரணம் தேவையான அளவு சத்தியம் அங்கே இல்லை என்பதனாலே அல்ல, மனிதனுடைய இருதயமே அவிசுவாசத்திற்கு காரணம். இப்பொழுது அவர்கள் தவறாய் திட்டமிடுகிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இப்பொழுது இந்த கட்டளைக்கும் பேதுருவும் யோவானும் ஒரு பதில் வைத்திருந்தார்கள். கவனியங்கள், அப்போஸ்தலர் 4:19-22 வரை. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். இந்த வார்த்தைகளை கேட்ட செனகரிப் சங்கத்து மக்கள் அமைதியாய் இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவர்கள் ஆணியைப் போல உறுதியானவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய இருதயம் கடினமாயிருக்கிறது. வசனங்கள் 23-24. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்குச் சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதைக் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். பேதுருவும் யோவானும் விடுதலை செய்யப்பட்டு இப்பொழுது மற்ற விசுவாசிகளை பார்த்து நடந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். இங்கே ஆதி திருச்சபையின் ஒரு முக்கியமான பொதுக்கூட்டத்தை பார்க்கிறோம். திருச்சபையின் ஆவிக்குரிய நிலைமை அதற்கு பிறகு வேறு எந்த நாளும் அவ்வளவு ஒரு உயர்வான நிலைமையிலே இல்லை. ஏன் நான் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், அவர்கள் நடந்த காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது வேறொரு நீதிமன்றத்திற்கு போவோம் என்று சொல்லவில்லை, உண்ணாவிரதம் இருப்போம் என்று சொல்லவில்லை. கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் என்று தேவனையே புகழ்ந்தார்கள். நமக்கு எதிராக காரியங்கள் செயல்படும் பொழுதும் நாம் ஒரு உண்மையான விசுவாசியாயிருந்தால் எதிர்த்து செயல்பட துடிக்காமல் ஆண்டவரையே மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் தேவனே சகலத்தையும் உண்டாக்கினவர் என்ற அறிவுள்ளவர்களாய் இல்லை. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலான தேவனாய் இருக்கிறார் என்ற அறிவு மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபையில் உள்ள பலர் இதை குறித்தே நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். திருச்சபை இன்றைக்கு பல வகைகளிலே வலிமை இழந்து காணப்படுகிறது. பல திருச்சபைகள் மக்களை கவருவதற்காகவே பல யுக்திகளை கையாளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எனவே பல திருச்சபைகள் இப்பொழுது சமுதாய கழகங்களைப் போலதான் செயல்படுகிறது. அங்கே வல்லமை இல்லை. ஆனால் ஆதி திருச்சபை கர்த்தரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்த உறுதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது 2வது சங்கீதத்தை அவர்கள் மேற்கோளாக சொல்கிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது
2வது சங்கீதம் நிறைவேற ஆரம்பித்தது. 2000 ஆண்டுகளாக இன்னமும் தேவனின் பேரிலும் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் உண்டான பகை குறையவே இல்லை. அது தொடர்கிறது. அது வர வர அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. மனிதனுடைய இறுதி கலவரமாக தேவனுக்கு எதிரே எழும்பும் பொழுது இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளும். வசனங்கள் 27 முதல் 29 வரை பார்ப்போம். அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, இது நம்மை அசைக்கும் வாக்கியம். மிக உயர்ந்த ஒரு ஜெபமும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரே நேரத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இல்லாவிட்டாலும் எல்லாரும் ஆமேன் என்று சொல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு வரும் எதிர்ப்புகள், பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை. அதை சந்திப்பதற்கு தேவையான பலத்திற்காக ஜெபிக்கிறார்கள். தேவையான வல்லமைக்காக, பேசுவதற்கு தேவையான வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபையை விட ஆதி திருச்சபை வித்தியாசமானதாகவே இருந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆதி திருச்சபையின் வல்லமையை கவனியுங்கள். வசனம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய்ச் சொன்னார்கள். அன்றைக்கு திருச்சபை இருந்த நிலைமையே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தகுதிப்படுத்தியது. வசனம் 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இந்த காரியம் நெடுநாளாய் நீடிக்கவில்லை. இது சீக்கிரமாக திருச்சபைக்குள்ளும் வந்துவிட்டது. வசனம் 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இதுதான் சுசேஷ செய்தியின் மைய பொருள். வசனங்கள் 34 முதல் 37 வரை பாருங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். திருச்சபையின் ஆவிக்குரிய நிலைமையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் சிறிது காலம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட முடிந்தது. இன்றைக்கும் இதைப்போல நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்வது சரியானதல்ல. இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் மிகப்பெரிய குழப்பம்தான் உண்டாகும். ஏனென்றால் எல்லாரும் ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரே அளவு இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியமாகும். ஆனால் அது நம்முடைய திருச்சபையிலே இன்று இல்லை. எனவே நாம் உண்மை உள்ளவர்களாக இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட விதத்திலே இன்னும் அதிகமான நெருக்கமான ஒரு உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இப்பொழுது பர்னபாவை குறித்து நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. பின்னான நாட்களிலே பர்னபாவை குறித்து நாம் மேலும் பல காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இத்தோடு இன்றைய செய்தியை நாம் நிறைவடை செய்வோம். ஆதி திருச்சபையிலே ஊழியர்களுக்கு இருந்த தைரியமும் உறுதியும் பலனும் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லாமல் ஊழியர்கள் உறுதியானவர்களாய் இருக்க முடியாது. எப்பொழுது செய்து கொடுக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் தெளிவாக பிரசங்கிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்மை அழைத்து சுசேஷத்தை குறித்து கேட்பவர்களுக்கு மிக தெளிவாக இயேசுவே இரட்சகர் என்பதை இரத்தின சுருக்கமாக சொல்லவும் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபையின் மக்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற்றவர்களாய் முதிர்ச்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும்.
அப்பொழுது நமக்கு விரோதமாய் செய்யப்படும் காரியங்களுக்கு நாம் எதிர் செயல் செய்கிறவர்களாக இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பேதுரு மூலமாக, யோவான் மூலமாக நீர் செய்த மகத்துவமான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆதி திருச்சபையிலே உம்மை விசுவாசித்த பெருங்கூட்ட மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நற்செய்தி எங்கெங்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த ஒவ்வொரு இடங்களிலேயும் கர்த்தர் தாமே ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காகவே புதிதாக வானொலி பெட்டியை வாங்கி இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்களும் உம்முடைய வல்லமையை அறிந்தவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்க கிருபையாய் காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை எந்தெந்த இடங்களிலிருந்து எப்படி யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் நேயர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் உம்மை விசுவாசிப்பதனாலே யாராவது அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அப்படிப்பட்டவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் நேயர்களுடைய குடும்பங்களிலே சமாதானம், ஒற்றுமை, ஐக்கியம் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபையும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றதாக, விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட கர்த்தர்தாமே காத்துக்கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகத்தக்கதாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamilttb@radio882.com. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. யோவான் 14:14.